ஆசை வச்சே உண்மையிலே ஆசை வச்சே உண்மையிலே அள்ளி வச்சே கொள்ளையிலே அள்ளி வச்ச கொள்ளையில நீ போகும் பாதையிலே ரோசா பூக்குதடி ரோசா நீ போகும் பாதையிலே ரோசா பூக்குதடி வாக்கியத்தை திருப்பி போட்டுறாத கொட்டாம்பட்டி ரோட்டிலே கண்டிப்பா காதல் சொன்ன காதல் இருக்கு, ஆட்டுக்குட்டி காதல் இருக்கு, பூனை காதல் இருக்கு, ஹலோ தவக்கா காதல் இருக்கு, நாய் காதல் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆமா 2-3 பேர் ஐயாவெல்லாம் விரும்புறாங்க, எங்க பாத்துருக்காங்க. ஆமா அதை வந்து எந்த ஊர்ல ஏமாத்தி போக கூடாது. ஆமா ஆமா இது நமக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு போவோம். ஆமா காதல் வந்து 4 காதல். எப்படி? ஆட்டுக்குட்டி காதல் விட்டுரு. எப்படி? பூனை காதல் என்னன்னு கேட்டா விட்டத்துல விட்டத்துல இருக்கும் கெடா பூனை. ஆமா பொட்ட பூனை கீழே இருக்கும். ஆமா இந்த கெடா பூனை என்ன பண்ணுது? என்ன பண்ணா? கெடா பூனை. சரி பொட்ட பூனை ஒன்னும் செய்ய முடியாது. அதுல மழை பெய்யாம இருக்கும். சரி சுரி தவக்கா. சரி அதுல தண்ணி தவக்கா மண்டை தவக்கா இருக்கும். ஆமா பொட்டலாய் சோத்தை குடிச்சு பாருங்க. ஊருக்கு கேட்டா நான் சும்மா இருக்குமா? சரி கிடைச்சிட்டு போறோம். சரி இந்த பொட்டலாய் ஊருக்கு 5 வந்து. ஆமா ஆமா மொத்த போல கேட்டாலே 5 பேர் வந்துருவாங்க சொல்லி. ஆமா இந்த ஊர்ல இருக்க 5 நாய் வந்துச்சு பாரு. ஆமா 5 நாய் இந்த ஒரு ஆளா வரலாம்ல. சரி 5 நாய் சொரிநாய் இங்க இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு நம்ம கடிச்சு விடுக்கணும். இந்த சொரிநாய் சும்மா இருக்குமா? அதனால இந்த காதல் எத்தனை காதல் இருக்கு. ஆமா அதனால பாப்பா பின்னாடி பின்னாடி வரும்ல. அதனால அதனால பாப்பா அதனால கூட கூட நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு நல்லா நீட்டா அருமையா கல்யாணம் பண்ணி நான் கூட்டி போறேன். வர வாழ் ரெண்டாடியில அப்ப நான் என்ன 5 வயசு தப்பிட்டு போறேன் ஐயா. என்னென்ன ஏலத்துல விட்டுருக்காங்களா? அவர் கல்யாணம் பண்ண நீங்க கூட்டிட்டு போக நீங்க வச்சுக்க. அப்புறம் மத்த வேலைக்கெல்லாம் யாரு? ரொம்ப நாளைக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு போ நாடகத்துக்கு. நான் வேற ஒண்ணு நாடகத்துக்கு தானே அட்வான்ஸ் கொடுத்தா நாடகத்துக்கு போ. நாடகத்துக்கு மட்டும் தானே? நாடகத்துக்குனா சரி போலாம். அத்தை பெத்த மல்லிய பூவு
மல்லிகை முல்லை பூ மாம்பழ கண்ணாத்திலே மல்லம செல்லம பொண்ணமா நான் மாறி மாறி முத்தாந்தாரு மல்லம செல்லம பொண்ணமா அப்ப பெத்த மல்லிகைப்பூ என் ஆசை கேட்ட முல்லப்பூ மாம்பழ கண்ணாத்திலே மல்லம செல்லம பொண்ணமா நான் மாறி மாறி முத்தாந்தாரு மல்லம செல்லம பொண்ணமா மாறி மாறி முத்தாந்தாரே கோடாலி கொண்ட கோயிலுக்கு போற புள்ள கோடாலி கொண்ட கோயிலுக்கு போற புள்ள கோயிலுக்கு போனாலே குளியாவே வந்திருக்கு அந்த மல்லியப்பூ முல்லப்பூ மாறி மாறி முத்தாரே ஆசை கேட்ட முல்லப்பூ கண்ணத்திலே மாறி மாறி முத்தாரே ஆசை கேட்ட ஹலோ ஹலோ பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடகக்கலை ரசிக பெருமக்களே, சித்திரவள்ளி என்னும் நாடகத்தினை டிடி தெய்வ திரு டிடி சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய சித்திரவள்ளி என்னும் இந்த நாடகத்தை கிராம மெட்டாக தொகுத்து வழங்கிய சேலம் திருஞான சுந்தர் ரமணியம்மாள் அவர்கள் கிராம மெட்டாக தொகுத்து வழங்கிய நாடகத்தை எங்களுடைய மணப்பாறை வையம்பட்டைக்கு அருகாமையில் உள்ள காந்தி நகர் KKP கலைஞர் கலைக்குழுவின் சார்பாக இதோ உங்கள் முன்பு ராஜாதி ராஜனான் டெல்லியாலும் ராஜன் டெல்லி பார்த்தா இதோ உங்கள் சபை முன்பு ராஜாதி ராஜனானே ராஜாதி ராஜனானே ராஜாதி ராஜனானே டெல்லியால ராஜானே நிரமந்தே ராஜாதி ராஜனானே ராஜாதி ராஜனானே டெல்லியால ராஜனானே நிரமந்தே நம்ம தேசவி சாரே ஹோய் ஹோய் தேசவி சாரே டெல்லியால ராஜனானே குடிவாரே ராஜானே சபையில் வந்தே மந்திரிகள் இருபுறமா மந்திரிகள்
சுந்தரமான நாட்டிய பெண்கள் சுந்தரமான நாட்டிய பெண்கள் ராஜமகன் குழுவில் அங்கையர்கள் இருவரமும் சுமந்து வர டெல்லியானோ ராஜமாரே டெல்லியானோ ராஜமாரே மந்திரிகள் இருபுறமாக மகிழ்ச்சியாக சூழ்ந்து வர சுந்தரமாய் நாட்டிய பெண்கள் டெல்லியானோ ராஜமகன் கொள்விடுவாரே மந்திரிகள் இருபுறமாக இருவரமா தோழி வர டெல்லியானோ ராஜன்மாரே தந்திரிகள் சிவத்தாரே ஓடிவாரே சம்மாரம் கைபிடித்து பெண்களுமே சந்தோஷமாய் வீசி வர சம்மாரம் கைபிடித்து பெண்களுமே சந்தோஷமாய் வீசி வர சோகமன் முகம் படைத்த ராஜன் மகன் குடிவிப்பாரே இருபுறம் மக்கள் பெண்கள் சென்று செல்வான கலவனை ஓடிவாரே वणकम वंदनम नमस्ते नमस्कार मेरा नाम दिल्ली बादशाह 56 परिवार दिल्ली बादशाह परिवार मैं मेक्का महीना गया 3 साल हो गया अभी आज दिल्ली आया मैं मेरा नाम दिल्ली बादशाह है எனது பெயர் டெல்லி பாக்ஸா நான் மெக்கா மதீனாவுக்கு சென்று 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த உலக 56 தேசங்களை அங்கு கொங்கு சிவாலம் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் ஆந்திரா கன்னடம் கேரளம் டெல்லி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டையும் ஆளக்கூடிய டெல்லி மன்னன் என்னுடைய பெயர் நான் மெக்கா மதீனாவுக்கு சென்று 3 ஆண்டு காலமாகிவிட்டது அது மட்டுமில்லாமல் இந்த உலக 56 தேசங்களும் மன்னர்களும் இந்த டெல்லி மன்னனுக்கு சேரக்கூடிய வரி பணத்தை கட்டுகிறார்களா இல்லையே என்பதை அறிய வேண்டும் இந்த 56 நாட்டு மன்னர்களும் நலமாக இருக்கின்றார்களா என்பதை நான் அறிய வேண்டும் இப்பொழுது அது மட்டுமல்ல என்னுடைய குலக்கடவுளை வணங்கிவிட்டு நான் மெக்கா மதீனாவுக்கு சென்ற பிறகு என்னுடைய மந்திரி அப்பர்கானிடம் ஒப்படைத்து சென்றேன் என்னுடைய சேவகங்கள் அனைத்தும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அவன் என்று சொல்லுவதில்லை
பொறுமையுடன் இருவரிடம் கையேந்துகள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லை என்று சொன்ன மனம் இல்லாதவன் வீடு இணை இல்லாத கருணை உள்ளவன். எங்கள் பற்றி இருமுறை பற்றி இடுகுரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் அல்லவரும் மாதர்களே அயராதீர்கள். அவனிடத்தில் இருவரிடம் கையேற்றுங்கள். பாசமும் பகைவர்களை சொல்லி அறிபவன் பகைவர்களை கிள்ளி அறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் மாந்தர்களே அயராதீர்கள். அல்லபடும் மாந்தர்களே அயராதீர்கள். அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். இருந்தாலும் கூட அந்த காலத்தில் முன்னோர்கள் ஆங்கிலேயர்கள் துணையோடு இந்த உலகத்தில் 56 தேசத்தையும் ஆளப்பட்டிருந்த டெல்லி மன்னர்கள் ஆட்சி, அதற்கு பிறகு ஜமீன்கள் ஆட்சி, அதற்கு பிறகு மக்களாட்சி பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட நாகூர் அணிவா ஐயா அவர்கள் தொகுத்து பாடிய ஒரு பாடல், உலகம் இறைவனின் சந்தை மடம், உலகம் இறைவனின் சந்தை மடம், இங்கு வருவோரும் போவோரும் தங்கிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இங்கு வருவோரும் போவோரும் தங்கிடம். இது வல்ல நமக்கு சொந்த இடம், தங்கமடம் வருவோரும் போவோரும் தங்குமிடம். புறப்படுவான் கொஞ்சம் வளர்ந்தார இங்கே தங்கிடுவான். அவரின் கருவூரில் இருந்து புறப்படுவான் கொஞ்சம் வளர்ந்தார இங்கே தங்கிடுவான். அவரோடு உரிமையோடு கொண்டாடுவான், ஒருவருக்கும் சொல்லாமல் போயிடுவான். உலகம் இறைவனின் தந்தை மனம், உலகம் இறைவனின் தங்குமிடம், வருவோர் போவோர் சொந்தமிடம். இருப்பவன் இங்கே நினைப்பதில்லை, இருப்பவன் இங்கே ஏன் நினைப்பதில்லை. யாரும் இதை விட்டு சென்றவனும் திரும்பவில்லை, இது விட்டு சென்றவனும் திரும்பவில்லை. இருப்பவன் இங்கே நினைப்பதில்லை, யாரும் இதை விட்டு சென்றவனும் திரும்பவில்லை. இதை மறுப்பவன் யாரோ உலகில் இல்லை, ஆசைகள் மட்டும் உலகில் பரவதில்லை. இருப்பவன் யாரும் உலகில் இல்லை, ஆசையை யாரும் மறுப்பதில்லை. உலகம் இறைவனின் தந்தை மனம், வருவோர் போவோர் தங்குமிடம். இது வல்ல நமக்கு சொந்த இடம்,
இதோ என்னுடைய மந்திரி அப்பரவனை அழைத்து என்னுடைய உலக 56 நாட்டு மக்கள் எப்படி இருக்கின்றார்கள், நலமாக இருக்கின்றார்களா, நாட்டு மன்னர்கள் அனைவரும் எனக்கு சேர வேண்டிய வரியை கொடுத்து விட்டார்களா என்பதை அறிய வேண்டும். என்னுடைய மந்திரி அப்பரவனை அழைக்கின்றேன். யார் அங்கே? வணக்கம். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். நன்றாக இருக்கின்றீர்களா? நன்றாக இருக்கிறேன். அதாவது நான் மெக்கா மதீனா சென்று 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. உண்மைதானே? நான் சென்ற பிறகு என்னுடைய சேவைகள் அனைத்தும் தங்களிடம் ஒப்படைத்து சென்றேன். உண்மை. என்னுடைய நாட்டு மக்கள் நலமாக இருக்கின்றார்களா என்பதை நான் அறிய வேண்டும். நாட்டு மக்கள் எந்த குறைபாடு இல்லாமல் நல்லவராக இருக்கிறார்கள். இது மாதம் 3 மாலை மாநிலம் தண்ணீர, மாதம் 3 மாலை மாநிலம் தண்ணீரை, மாதம் 3 மாலை மாநிலம் தண்ணீரை செழிக்கின்றதா செழிக்கின்றதா மந்திரி அவர்களே, மாதம் 3 மாறி வருடம் ஒரு பொன்மாரி பெய்து விவசாயம் செழித்து என் நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா, அதில் ஏதேனும் குறை இருக்கின்றதா? மாதம் ஒரு மழை, மாதம் ஒரு மழை ஒன்று பெய்தது, மாதம் 1 மழை பெய்தது, மாதம் ஒரு மழை வந்து ஒரு முன்மாறி பெய்து கொண்டு வருகிறது. எந்த குறைபாடு இல்லை அரசு. எந்த குறையும் இல்லை. இல்லை. இந்த டெல்லி மன்னனுடைய ஆட்சியில் அப்படித்தான் இருக்க வேண்டும். இருக்கின்றது. சிறப்பாக இருக்கின்றது. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை, ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை, ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜை அன்புடன் நடக்கின்றதா, புதிக்கின்றதா, செழிக்கின்றதா, மந்திரி அவர்களே, பிரம்மாலயம், விஷ்ணாலயம், சிவாலயம், துர்க்கை, பிராணி, காளி, மாரி என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் அதுமில்லாமல் நம்மளுடைய 5 வேளை தொழுகையும் கிறிஸ்தவர்களுடைய சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றதா, அதில் ஏதேனும் குறை இருக்கின்றதா? எல்லா ஆலயங்களும் சிறப்பாக நல்லபடியாக நடந்து வருகிறது. எந்த குறைபாடு இல்லை அரசு. இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மை. அன்ன சத்திரத்தில் நன்மையமாகவே, அன்ன சத்திரத்தில் நன்மையமாகவே, சத்திரத்தில் நன்மையமாகவே அன்னவள் இருக்கின்றதா, புசிக்கின்றதா, ஜெயிக்கின்றதா, அவர்களை அரசு. அதாவது 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து இந்த டெல்லி மன்னனுடைய ஆட்சியில் கூன் குருடி செவிடி மொண்டு என்று சொல்லக்கூடிய ஏழை எளிய மக்கள் சிறப்பாக அன்னம் அறிந்து விட்டு செல்கின்றார்கள். அதிலே ஏனும் குறைபாடு இருக்கின்றதா? 6 மைலுக்கு அன்னசத்திரம், 100 மைலுக்கு தண்ணி பந்தல் வாரி வழங்கி கொண்டு வருகின்றார்கள். இந்த குறைபாடும் இல்லை. சிறப்பாக செய்து வருகிறார்கள். மகிழ்ச்சியா இருக்கின்றது. அது மட்டுமல்ல, முக்கியமான விஷயம் என்ன? நான் மெக்கா மதீனா சென்று 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. உண்மை. இந்த 56 நாட்டு மன்னர்களும் சரி, இந்த டெல்லி மன்னனுக்கு சேர வேண்டிய வரி பணத்தை முறையாக கட்டி ரசீது பெற்று விட்டார்களா, அதில் ஏதேனும் குறை இருக்கின்றதா? இந்த குறைபாடும் இல்லை. ரசீது பெற்று வருகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு குறை, ஒருவன் தான் கட்டவில்லை. ஆனால் ஒரு குறை. ஆமா, என்னது இருக்கின்றாய்? எல்லாமே ரசீது பெற்று வந்தார்கள். டெல்லி பாட்ஷா ஒன்று மாத்திரம் இன்னும் கட்டவில்லை. குறிப்பாக தென்பகுதி ஆளக்கூடிய சாமி செட்டி என்பவன் ஒருவன் மட்டும் இந்த டெல்லி மன்னருக்கு செல்ல வேண்டிய வரி பணத்தை கொடுக்கவில்லை என்று தெரிவிக்கின்றார். அதனால்தான் விட்டு விட்டு சென்றீங்களா, கேட்டீங்களா? இல்லை. எதனால் பணம் கட்டவில்லை என்று? இதனால் கட்டவில்லை, கட்ட முடியவில்லை என்று கூறுகின்றான். ஆமா, நான் வந்து இன்னும் அண்ணன் அறியாமல் இருக்கின்றான். உண்மை. இருந்தாலும் கூட நம்மளுடைய குலக்கடவுளான சரி அல்லாவை தொழுது விட்டு ஆகட்டும். பிறகு நான் அழைத்ததாக அண்ணவனை அழைத்து வருகிறேன். அல்லாஹ் பர் அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் பர் அல்லாஹ் பர் அல்லாஹ் ஹைல் அல்லாஹ் பர் அல்லாஹ் அல்லாஹ்
ஹையாலக்கொனா பிரவாசுவாதில் மகிழ்ந்தோது மாஜோதாய் இல்லல்லாஹ் ஹையாலக்கொனா பிரவாசுவாசுவில் மகிழ்ந்தோய் தமிழர்பணா ஐயோ பகல்லாயோ பகவானோ அல்லாஹோ ஹைலல்லா அல்லாஹ் இல்லல்லாஹ் மந்திரி அவர்களே, நம்மளுடைய குலக்கடவுளை வணங்கி விட்டோம். இந்த உலக 55 நாட்டு மன்னர்களும் சரி எனக்கு சேர வேண்டிய வரி பணத்தை கொடுத்தது என்ன? ஒருவன் மட்டும் கட்டாதது என்ன? நான் வந்ததாக அவனை அழைத்து வர வேண்டும். ஆகட்டும். அப்படி இல்லை என்றால் நாட்டிய பெண் அவனை கட்டி இழுத்து வர வேண்டும். இல்ல நாட்டியம் இந்த மன்னன் 3 ஆண்டு காலம் ஆகிவிட்டது அல்லவா? ஆமா. நம்மளுடைய அரண்மனையில் நாட்டிய பெண்ணை கூட்டி அழைத்து வரேன். அழைத்து வரணும். அடங்கப்பா அல்ல அல்ல அழிக்கும் சலாம். தொடருங்கள் தங்களுடைய நாட்டில். கூடலூர் குண்டு மல்லி வாழ பிடிக்க வந்தவள்ளி கூடலூர் குண்டு மல்லி வாழ பிடிக்க வந்தவள்ளி ஆசை கொண்டவள்ளி ஓய் வந்தே கொண்டவள்ளி பாச கொத்தமல்லி ஹோய் மாமா கொத்தமல்லி கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. ஏய் 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 கலையே உன் விழி கூட கவி பாடுதே, தங்கத்திலேயே உன் நிழல் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே. கலையே உன் விழி கூட கவி பாடுதே. இளங்காதல் அமுதாகும் ஏகாந்தராணி, இளங்காதல் அமுதாகும் ஏகாந்தராணி, இசையோடு வாழும் வேதாந்தவாணி, எனையாளும் நிலையே இழிந்தேவும் தேனி, அலையே உன்னிலை கூட கவி பாடுதே, தங்க சிலையே உன்னிலை கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே. அலையே உன்னிலை கூட கவி பாடுதே. நிலவோடு விளையாடும் தாரா ஒன்னாலே, நிலவோடு விளையாடும் தாரா ஒன்னாலே, அலை மோதும் வேலை வாராய் தன்னாலே, அனுராக நிலையே ஆராய் தன்னாலே. அலையே உன்னிலை கூட கவி பாடுதே, தங்க சிலையே உன்னிலை கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே. அலையே உன்னிலை கூட கவி பாடுதே கவி பாடுதே கவி பாடுதே.
பார்த்தோன்னு எனக்கு ஆசை வந்துச்சு. ஆசை வந்துருச்சு. மன்னனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். 3 வருஷம் ஆச்சு இல்ல, ஆசை இருக்காதா இல்லையா? இருக்கும். ஏ அத்த மகளே நீ செப்பு சீலையே, ஏ அத்த மகளே நீ செப்பு சீலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு மரத்து மலர்ந்து சிறந்தது போல் உன் முகமும் ஜொலிக்கிறாயே. காத்திருந்த மணிக்கணக்காய் மனசு தவிக்கிறாயே. கண்ணில் ஒரு பார்வையில பார்த்தாடி உள்ளுக்குள்ள சாது ரெட்டி அத்த மகளே என் செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கொலையே. ஆட்டங்கார ஓரத்திலே அத்தனையும் விட்டு விட்டு எனக்காக காத்திருந்த அம்மங்கார ஓரத்திலே கண்டதுமே நீ என்ன கட்டினியும் அடைச்சுக்கிட்ட பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு முடியும் அவன் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அவன் பாசம். அத்த மகளே என் செப்பு சேலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கொலையே. பள்ளிக்கூடம் பொருளையில ஒரு பள்ளிக்கூடம் போகையில ஓரவன பார்த்தத என்னதான் மறக்கலையே. அது என்னதான் மறக்கலையே. கோயில் கட்டி தெரியும் அந்த சாமிக்கு தெரியும் தடுக்குது ஒரு நிமிஷம் மாமை நினைப்பு பல வருஷம். நாட்டியம் மிகவும் பிரமாதமாக இருந்தது. அந்த பெண்ணுக்கு தேவையான சம்மானத்தை கொடுத்து அனுப்பிச்சு விடுவோம். நான் அழைத்ததாக இந்த டெல்லி மன்னனை உடனடியாக அழைத்து வர வேண்டும். அழைத்து வாருங்கள். எம்மதமும் சம்மதம். எம்மதமும் சம்மதம் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே தாய் பிள்ளைதான், அவ்வளவுதான். அதனால எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் திருவடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. கார்த்திகை விளக்கு கண்களுடன் திருநாவடி சூட்டும் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் இரு காவதி தூக்கும் தொண்டருடன். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருநாவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் கூப்பிடும் உள்ளாய் முளைத்து தடுமாறும், உள்ளாய் முளைத்து தடுமாறும். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் இறைவன் திருவடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. இன்றைய வாழ்வு அலங்கோரம் அருளின் நேற்றைய வாழ்வு அலங்கோலம் அருள் என்று தெரியும் எதிர்காலம். இன்றைய வாழ்வு அலங்கோரம்
அருள் கொடுத்தது நிகழ்காலம் அருகாட்டில் அடையாது தந்தன் தருவான் எதிர்காலம் தந்தன் தருவான் எதிர்காலம் எனக்கும் இடம் உண்டு அருள் வணக்கம் முருகன் திருவடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு ஆடும் மயிலே உன்னேன் அதில் அழகிய தோழை ஆடும் மயிலே உன்மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே உன்னேன் அதில் அழகிய தோழை நான் உள்ளம் என்ற கோயில் அந்த உறவு கண்டு ஆகையினாள் உறவு கண்டே நாகையினாள் எனக்கும் இடம் உண்டு அருள் மடக்கும் இரவுகள் மலரடினியல் எனக்கும் இடம் உண்டு இதோ அந்த தென்பகுதி ஆளக்கூடிய சாமி செட்டி என்பவனை எதிர்பார்க்கின்றேன். இப்பொழுது சென்று வருகிறேன். இவைய முதல் வேகடம் எதிர்நீ புலங்கும் இவைய முதல் வேகடம் இவைய முதல் வேகடம் இவைய முதல் வேகடம் வெள்ளையிலே கவர்ந்து இவைய முதல் வேகடம் வெள்ளையிலே கவர்ந்து எங்கும் குமருவோம் இனிய தாயை குமரியை பொன்னையா குமரியை கண்டு குமரியை கண்டேனடா என் தோழா புதுகுணம் கொண்டேனடா கனகவனை குண்டரும் காதை அலங்கரிக்க கனகவனை குண்டரும் காதை அலங்கரிக்க குமரியை கண்ணையா குமரியை கண்டே புதுகுணம் குமரியை கண்டேனடா எந்தோலா புதுகுணம் கொண்டேனடா யமய முதல் வேங்கடா இவை முதல் வேங்கடம் குமரியை கண்டேனடா இந்தோலா புதுகுணம் கொண்டேனடா இவைய முதல் வேங்கடா எல்லையிலே கவர்ந்து இவைய முதல் வேங்கடா எல்லையிலே கவர்ந்து எங்கும் புகழ்வோம் இனிய தாயை குமரியை கண்ணையா குமரியை கண்டேனடா இந்தோலா புதுகுணம் கொண்டேனடா. வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களை, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களை, நண்பர்களே,
நாடக கலா ரசிகர்களை காலையில் காடு சென்று மாலையில் வீடு வருவோம் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களை தென்னகத்திலும் வட பகுதியிலும் நாடக கலைக்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை, நாடகம் என்பது இன்றோ நேற்றோ முளைத்த காவியம் அல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தில்லை நடராஜர் தெரு தெருவாக ஆடிய நாடகம். அப்பேற்பட்ட நாடகத்தில் நடிக்க வந்திருக்கும் எமக்கும் என்னை சார்ந்த நாடக கலைஞர்களுக்கும் நாங்கள் நடத்தவிருக்கும் நாடகத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், எவ்வித குற்றங்களும் காணப்படலாம். குற்றம் என்பதனை நீக்கி குணம் என்பதனை கைகொண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தங்களுடைய சொந்த பிள்ளைகளாக பாவித்து காலை கதிரவன் உதிக்கும் வரை நீங்கள் காத்திருந்தீர்களானால் உங்களுடைய செவைகளுக்கு கலை விருந்தளிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்று சொல்லிக்கொண்டு கேட்டவர் உள்ளம் கிடுகிடுவன நடுங்க கொட்டவன் பதிலேறி கொடிபறக்க எந்நாடு போட்டும் தென்னாட்டு பொன்மாலைகளாய் வடலூர் வல்லநாடு வாழ்வுக்கு இனமாகி அறிஞர் அண்ணாவின் உரிமை தன்மைகளாய் வீர சிங்கம் போல் அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை உங்கள் அத்தனை நல்வளங்களுக்கும் கரங்குப்பி சிறந்தாழ்த்தி ராஜ நடிகரும் நாடக அமைப்பாளருமான வையம்பட்டியைச் சேர்ந்த KKP கலைஞர் மாமா கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். உள்ளத்தில் உள்ளதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளத்தில் உள்ளதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இரண்டு மனிதர் பேசும்போது எண்ணம் பேராதோ. இரண்டு மனிதர் பேசும்போது எண்ணம் பேராதோ. எத்தனை கோயில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாதோ. இறைவன் ஒன்றாதோ. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் வாழுகிறான். இசையால் அவரை இறங்க செய்வது மனிதன் குணமாகும். இசையால் அவரை இறங்க செய்வது மனிதன் குணமாகும். அந்த இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் குணமாகும். இறைவன் குணமாகும். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் ஆளுகிறான். இறைவன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இதோ என்னுடைய கலைப்பணியை துவங்குகின்ற நன்றி நன்றி கலந்த வணக்கம். நான் ஒரு சிற்றரசன், குருநில மன்னன், மேல நாட்டு ஆளுகின்ற சாபி செட்டியார் என்னுடைய பெயர். நாட்டு மக்கள் நல்லாட்சி புரிந்து வரும்படி ஆட்சி செய்து வருகின்றேன். அப்படி இருக்கின்ற சமயத்தில் நாட்டு மக்களுக்காக இரவு பகல் பாராமல் அயராது உழைத்து வந்தேன். அப்படி இருக்கின்ற வேளையில் நேற்று இரவாகப்பட்டது ஒரு கொடிய கணவனை கண்டேன். அந்த கணவனை அறைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் வரவழைத்து, கவிஞர்களை வரவழைத்து, புலவர்களை வரவழைத்து என்னுடைய கனவின் விளக்கத்தை அறிய வேண்டும் என்று அனைவரிடத்தில் எடுத்து பார்த்தேன்.
யாவருக்கும் சரியான விளக்கம் தெரியவில்லை. அப்படி என்றால் இந்த கனவின் விலைக்கு தெரிய வேண்டுமென்றால் யாரிடத்தில் செல்ல வேண்டும் என்று மீண்டும் புலவர்கள் அழைத்து யாவருக்காவது ஏதாவது தெரியுமா என்று கேட்டேன். யாவருக்கும் சரியான விளக்கம் தெரியாமல் இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற வேளையில் யாருக்கு தெரியும் என்று ஆலோசனை செய்த பொழுது அந்த புற அரண்மனையில் என்னுடைய வள்ளி சித்திரவல்லியை எதிர்பார்க்க வேண்டும். சித்திரவல்லி இடத்தில் தெரிவித்தால் யாரான விளக்கம் எனக்கு தெரிவிப்பார்களா என்று ஆலோசனை செய்தேன். இருந்தாலும் என்னுடைய சித்திராவை எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த சாமி செட்டியார் எப்படி வருகை புரித்தேன் என்று எடுத்துரைக்க வேண்டும். எப்படி என்றால் சந்தன பொட்டுமிட்டு சமயராஜனவன் சாருகைத்து உயிலொன்று சந்தன பொட்டு வச்சு சமயராஜனவன் சாருகைத்து உயிலொன்று சந்தன பொட்டுமிட்டு சமயராஜனவன் சாருகைத்து உயிலொன்று சந்தன பொட்டு வச்சு சமயராஜனவன் சாருகைத்து உயிலொன்று புத்தையுடன் காண்டவையில் புத்தையுடன் காண்டவையில் சமயராஜனவன் இறைவடி உதவிதோ வித்தையுடன் சாதனையில் வித்தையுடன் சாதனையில் சமயராஜனவன் ஒருவனே வந்தனங்கே முந்தாஜு அழகிட்டு முந்தாஜு அழகிட்டு சமயராஜனவன் முன்னாசே தனது சமயராஜனவன் புகழ்ந்தனே புகழ்ந்து சுந்தரமணியுடன் சுந்தரமணியுடன் சமயராஜனவன் சுந்தரமனைவியுடன் சமயராஜனவன் சுகமச்சாவைக்கு வந்தான் உலகிற்கு சமயராஜனவன் பறையுடன் மாடில் குளிர்ந்து சமயராஜனவன் நகரத பறையுடன் பரதமாலையுடன் பரதமாலையுடன் சமயராஜனவன் மரகத பாவையுடன் மரகத பாவையுடன் சமயராஜனவன் சோதனை வருவாரே சந்தர்வாதவிட்டு சமயராஜனவன் சப்பாது கொண்டவிட்டு பச்சை பாரதி சமயராஜனவன் கருங்கத்தை உதவிட்டார் பச்சை பாரதி சமயராஜனவன் கருங்கத்தை சதவினார் இதோ எதிர்பார்க்கின்றேன் என்னுடைய சித்ராவை எதிர்பார்த்து கணவன் விளக்கு தெரிய வேண்டும். எப்படி என்றால் ஹலோ ஒரு பாட்டு பண்ணுங்க. அம்மன் கோயில் கேளக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாளே கூதடி அடியே காட்டு சொன்ன நம்மளை கண்டு கூதடி நம்பையும் கிளக்காலே அன்னமயம் மேற்காலே நம்ம ஒரு நடுவாளே போதடி அடியே அது சொல்ல நம்மள கண்டு போதடி அம்மன் கோயில் கேளக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாளே கூதடி அடியே காட்டு சொன்ன நம்மளை கண்டு கூதடி கந்தன கந்தன கந்தானா கால கந்தன கந்தானா கந்தன கந்தன கந்தானா கால கந்தன கந்தானா
சமாஜிலே சுகமா கொடுமையெல்லாம் சமாஜிலே சுகோட பேட்டை மக்கள் மனதோ மனதை செய்யே ஊக்கவத்தை முழு மனதை செய்யே உடைய திறந்து விட்டா மனசனை நிறைஞ்சு வரும் உடைய திறந்து விட்டா மனசனை நிறைஞ்சு வரும் அந்த அம்மன் கோயில் கேள்ல காலே அந்த மயில் கேட்காலே அந்த ஒரு நடுவாலே பேரடி அடியே அது தர நம்மள கண்டு அடி அம்மன் கோயில் கேள்ல காலே அந்த மயில் கேட்காலே அந்த ஒரு நடுவாலே பேரடி அடியே அது தர நம்மள கண்டு அதிக வச்சு கொடுப்பாரு ஆயிரம் பாட்டுக்காக அதிக கொடுப்பாரு அம்மானுக்கு வடம் கொடுத்தா சிதார அம்மானுக்கு சுத்திரைக்கு வடம் கொடுத்தா படிக்க சொல்லி தாரீரம் கொடுப்பாரு அம்மா கோயில்கள காலு அண்ணன் கோயில் காலு அம்மனோட நடுவாரு நடி ஓடியே ஓடி ஜன நம்மள கண்டு கட்டுதடி ஓடியே ஓடி ஜன நம்மள கண்டு கட்டுதடி இதோ என்னுடைய சித்தாவை எதிர்பார்த்து வருகிறேன் பார்த்து இல்ல இடையில ஒரு பாட்டு படிப்பாங்க, ரொம்ப அதிகமா படிக்க மாட்டாங்க, ஒரு பாட்டு படிப்பாங்க. வந்து இனிமேல் சித்திரவழிக்கு பப்பனு வந்தவன் போனவன் தான் போனவன். கதை சின்ன கதை ஆயபல கலைகள் 64 என்னையும்
அமரையெல்லாம் மறந்து வீதியை தான் வீட்டி என்னுடன் நீ அமர்ந்து பாட வைத்தாய் தாயே நாவினில் நீ அமர்ந்து நாவினிலே அமர்ந்து நல்லோசை பாட வைப்பாய் நாவினிலே அமர்ந்து நல்லோசை பாட வைப்பாய் தாயே தீ நாசி இசை நாடகம் தலைப்படைத்தாய் அம்மா இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் இசை நாடகம் இசை நாடகம் இசை நாடகம் இசை நாடகம் தலைப்படைத்தாய் அம்மா இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் அந்த தினம் உன்னை பாட தினம் உன்னை பாடம் எனக்கரும் புரிவாயே அந்த தினம் உன்னை பாடம் எனக்கரும் புரிவாயே தாயே தீ நாசி கல்யாணி உனது புகழ் பரவட்டும்
இருக்கட்டும், உனது பொருள் பெற வேண்டும், எனது நிலை உயரட்டும். தலைவர்களாகிய தி நாசி